ஹலோ மேடம். ஏம்மா நீ கொஞ்சம் உள்ள வாம்மா. பெரியவரே, என்னங்க ஃபுட் டெலிவரி? ஏய், அங்க டேபிள்ல வச்சுட்டு போறியா? ஐயோ தாத்தா, அதெல்லாம் எங்க மேல இல்ல, கையில வாங்குங்க. நாங்க வீட்டுக்கு வெளியே தான் நின்னு குட்டுப்போம். நீங்க முடியாம கிடக்குறீங்கன்ட்டு நான் உள்ள எடுத்துட்டு வந்தேன். சரி போடி, நான் சாப்பிட்டுக்குவேன். ஏய் தாத்தா, நான் போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டு தூங்கு. முதல்ல காசு கொடு. ஏண்டிய நீ ஏன் சாப்பாடை தூக்கிட்டு வந்து கொடுத்து காசு கேக்குற? என்னட்ட ஏண்டி கேக்குற? ஏய் தாத்தா, நீ தானே ஆர்டர் போட்ட, அதனால தான் வந்தேன். என்னாடி சொல்லுற? அப்படின்னா என்னாடி? தாத்தா, இந்த அட்ரஸுக்கு தான் ஆர்டர் வந்துச்சு, அதனால தான் பிரியாணி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரிம்மா, என் மருமவ எதுவும் ஆர்டர் போட்டிருக்கோம். சரி கொண்டா, நீ போ. ஏய் தாத்தா, காசை கொடு. ஏய், எவ உனக்கு ஆர்டர் போட்டாலும் அவகிட்ட கேளுடி, போடி. ஓ, அதுவும் சரிதான். ஆளு வீட்டுல இல்லைனா போதும், பிரியாணிலாம் வாங்கி திங்கிறான். வரட்டும் அவன் இன்னைக்கு, அவன்கிட்ட சொல்லி இதுல ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரியணும். ஐயோ ஐயோ, பிரியாணி இந்த கிழமை கையில மாட்டிக்கிச்சு. என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது? ஓகே, உருட்டுவோம். மாமா என்னம்மா? மாமா, கையில என்னங்க மாமா வச்சிருக்கீங்க? என்னது இது? ஏண்டிய என்னடி ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி கேக்குற? நீ தான் ஆர்டர் போட்டேன்னு ஒருத்தி பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போறாடி. மாமா, என்னது இது? அதுவும் பொம்பளைங்க போயிட்டு சாப்பாடா ஆன்லைன்ல ஆர்டர் போடுவாங்களா? எனக்கே தெரியாது மாமா. என்னடி உனக்கும் தெரியாதுங்கிற? மாமா, இப்படி இருக்குமோ? ஒருவேளை வேற யாராவது ஆர்டர் போட்டிருப்பாங்க மாமா. அந்த டெலிவரி பாய் வந்து தெரியாம இங்க கொடுத்துட்டு போயிட்டானாட்டுக்கு. ஏய், அது கொடுத்துட்டு போனது ஒரு பொண்ணுடி. பாத்தீங்களா மாமா, எனக்கு அது கூட தெரியல. பொண்ணா கொடுத்துட்டு போனுச்சு. சரி மாமா, அந்த புள்ளைக்கு எதுவும் அட்ரஸ் தெரியாம இருக்கும், அதான் பக்கத்து வீட்டா இருக்கும், நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு. சரி கொடுங்க மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? கொடுங்க மாமா, எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கிறேன். நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், அதை குடிங்க. ஏண்டி நீ எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி திம்ப, எனக்கு மட்டும் கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கிறியா? நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ ஒரு நாளைக்கு கஞ்சி குடிச்சுக்க இன்னைக்கு. ஐயோ, இந்த கிழட்டு மூதிகிட்ட இருந்து வாங்க முடியாதாட்டுக்கு. இதுக்கு மேல கேட்டோம் நம்ம தான் ஆர்டர் போட்டோம்னு தெரிஞ்சிடும். கம்முன்னு போவோம். நீங்களே சாப்பிடுங்க மாமா. ஏய், நான் சாப்பிட்டுக்குவேன், நீ போடி. ரொம்ப நடிக்கிற, ஆர்டர் போட்டு புட்டு என்கிட்ட ஏமாத்துறா தின்னி மாடு. ஏழை குட்டியாட்டம் வீட்டில் உட்காந்து மாவே சம்பாதிக்கிறத தின்னே ஒழிக்கிறாளே. இந்த டெலிவரி பண்ணவளை இன்னைக்கு பிடிச்சி கிளின்னு கிளிக்க வேண்டியதுதான். இருடி உன்னை வச்சுக்கிறேன். ஏய், ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க. நானே உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன். ஏய், நீ என்னடி டெலிவரி பண்ற லட்சணம்? ஆர்டர் போட்டது நானு, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன். ஏண்டிய? ஹலோ மேடம், ஆர்டர் போட்டீங்கன்னா நீங்க வெளியே வந்து வாங்கிருக்கணும் மேடம். நீங்க ஆர்டர் போட்டு எங்கேயே போயிட்டீங்க? நாங்க வேற இடத்துக்கு போக வேணாமா? முதல்ல காசை போட்டுடுங்க. ஏண்டி, ஆர்டர் போட்டு நானு பிரியாணி திங்காம என் மாமனார் திங்கிறான், முட்டையும் லெக் பீஸும். நான் ஏண்டி காசு தரணும்? வந்து இந்த கிளவாரிட்டியா வாங்கிட்டு போ. விளையாடாதீங்க, முதல்ல காசை போட்டுடுங்க. எனக்கு ஸ்டார் ரேட்டிங் போட்டுடுங்க, இல்லைன்னா என் வேலையே போயிடும். அப்படியடி, உன் வேலை போகட்டும். நான் காசும் தர மாட்டேன், ஸ்டாரும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். ஐடி போன முதல்ல. ஹலோ ஹலோ ஏக்கா, ஹலோ. என்ன இந்த அக்கா இப்படி நடந்துக்கிறாங்க? நான் என்ன பண்றது? என் மேல என்ன தப்பு இருக்கு? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, மழை வருது, என்ன பண்றது? ஒரு மரத்துக்கடி பார்த்து நின்னுட்டு போகணும். ஐயோ, சீக்கிரம் டெலிவரி பண்ணலனா ஃபுட் கெட்டுரும். ஆர்டர் பண்ணவங்கள திட்டுவாங்க. இது என்ன சிச்சுவேஷன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, இயற்கை இயற்கை தான் கடவுள். நீங்களுமா எங்களை சோதிக்கிறீங்க? கொஞ்ச நேரம் மழையை நிறுத்துனீங்கன்னா நான் ஃபுட் டெலிவரி பண்ணி காசு வாங்கிட்டு